ಅವರಿಗೆ ಅವಮಾನ ಮಾಡುವಂತ ಹೇಳಿಕೆಯನ್ನ ನಾನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಟಿವಿಕೆ ಸರ್ಕಾರ ನನ್ನನ್ನ ಭಯೋತ್ಪಾದಕನಂತೆ ನಡೆಸಿಕೊಂಡಿದ್ದು ಸುಳ್ಳು ಪ್ರಕರಣಗಳಿಗೆ ಹೆದರಲ್ಲ ಅಂತ ಡಿಎಂಕೆ ನಾಯಕ ಮತ್ತು ತಮಿಳುನಾಡು ವಿಧಾನಸಭೆಯ ವಿರೋಧ ಪಕ್ಷದ ನಾಯಕ ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. ನಟಿ ತ್ರಿಷಾ ಉದ್ದೇಶಿಸಿ ಆಕ್ಷೇಪಾರ್ಹ ಹಾಗೆ ಅಸಭ್ಯ ಹೇಳಿಕೆ ಕೊಟ್ಟಿರೋ ಆರೋಪಕ್ಕೆ ತಂಜಾವೂರು ಪೊಲೀಸರಿಂದ ಬಂಧನಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಮಂಗಳವಾರ ಠಾಣೆಯ ಜಾಮೀನಿನ ಮೇಲೆ ಬಿಡುಗಡೆಯಾದ ಮೇಲೆ ಮಾತನಾಡಿರುವ ಅವರು, ತಮ್ಮ ವಿರುದ್ಧದ ಡಬಲ್ ಮೀನಿಂಗ್ ಹೇಳಿಕೆ ಆರೋಪ ಆಧಾರ ರಹಿತ. ತಮಿಳುನಾಡಿಗೆ ಕಾವೇರಿ ನೀರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತೆ ಮಾತ್ರ ನಾನು ಒತ್ತಾಯಿಸಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹಾಗೆ ವಿಜಯ್ ನೇತೃತ್ವದ ಸರ್ಕಾರ ನಿಜವಾದ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಗಮನವನ್ನ ಬೇರೆ ಕಡೆ ಸೆಳೆಯೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತಿದೆ. ರೈತರ ಕಲ್ಯಾಣಕ್ಕೆ ಕಾವೇರಿ ನೀರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತೆ ಒತ್ತಾಯಿಸುವಾಗ ಒಂದೇ ಅರ್ಥದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದೀನಿ, ಯಾವುದೇ ದ್ವಂದ್ವಾರ್ಥದ ಹೇಳಿಕೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಕ್ಲಾರಿಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಾಗೆ ಟಿವಿಕೆ ಸರ್ಕಾರವನ್ನ ಸರ್ಕಸ್ ಕ್ಯಾಂಪ್ ಅಂತ ಟೀಕೆ ಮಾಡಿದ ಉದಯನಿಧಿ, ನಾನು ಯಾರ ಬಗ್ಗೆನೂ ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತಾಡಿಲ್ಲ. ನನಗೂ ಪತ್ನಿ ಸಹೋದರಿ ಮಗಳಿದ್ದಾರೆ. ಯಾವುದೇ ಮಹಿಳೆಯರಿಗೆ ಅವಮಾನ ಮಾಡಿಲ್ಲ. ಆದರೆ ಸರ್ಕಾರ ನನ್ನನ್ನು ವಿಚಾರಣೆಗೆ ಕರೆದೊಯ್ಯುವ ನೆಪದಲ್ಲಿ ಸಾರ್ವಜನಿಕ ಹಣವನ್ನು ಬಳಸಿಕೊಂಡು ಸುಮಾರು 3,000 ಪೊಲೀಸ್ ಸಿಬ್ಬಂದಿಯನ್ನು ನಿಯೋಜಿಸಿ ಭಯೋತ್ಪಾದಕನಂತೆ ರಸ್ತೆ ಮೂಲಕ ಚೆನ್ನೈನಿಂದ ತಂಜಾವೂರಿಗೆ ಕರೆದೊಯ್ದ್ರು ಅಂತ ಆಕ್ರೋಶ ಹೊರಹಾಕಿದ್ದಾರೆ. மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மிக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய தண்ணியும் திறந்து விடல. எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு மாசமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ச்சியா இன்னும் சொல்ல போனா சில ஆண்டு ஜூன் 12க்கு முன்னாடியே இவங்களுடைய தலைவர் விவசாயிகளுக்காக தண்ணியை திறந்து விட்டுருக்கிறாங்க. ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷம் ஜூன் மாதம் போய் ஜூலை மாதம் போய் இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு. இது வரைக்கும் திறக்கலை. அதற்கான வக்கில்லை. இந்த அரசுக்கு தண்ணியை கேட்டு பெறுவதற்கும் வக்கில்லை. கர்நாடகாவை எதிர்த்து பேசுறதுக்கு வக்கில்லை, தைரியம் இல்லை, தெம்பு இல்லை. எனவே இந்த முதலமைச்சர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சட்டசபையில் பேசும்போது சொன்னேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இது ஒரு தனிப்பட்ட கட்சியுடைய பிரச்சனை கிடையாது. இது ஒரு நம்ம மாநிலத்துடைய அனைத்து விவசாயிகளுடைய பிரச்சனை. நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம், நம்ம ஒத்துமையை காட்டுவோம்னு தொடர்ந்து நான் சொன்னேன். அதற்கும் பதில் சொல்லலை. இதையெல்லாம் நேற்று வலியுறுத்தி, அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அமைச்சரும் இந்த 3 மாத காலங்களில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோடு குறிப்பிட்டு பேசினேன். அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கில்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் நமக்கு வாச்சிருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு நான் பேசாத ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி, நான் யாரையும் தவறாக பேசவில்லை. முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். நேற்று பேசும்போது சொன்னேன், இந்த அரசு குறிப்பா இந்த கட்சியை, இந்த தற்கொலை கூட்டமே அவங்களுடைய பாலிசியே வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ், டைவர்ஷன். ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட பிறகு அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும். நாளைக்கு சட்டமன்றம் வேற ஆரம்பிக்கும் போது சட்டமன்றத்தில் நிச்சயம் இந்த டாபிக் பேசுவாங்க, எதிர்கட்சி இந்த பிரச்சனை எழுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முடக்கணும்னு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இன்னைக்கு காலையில் நான் பேசாத ஒரு விஷயத்தை பேசினதா பிரித்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை நேஷனல் மீடியா வரைக்கும் கொடுத்து பரவ வச்சு, காலைல காவல்துறை வந்து என்னை கைது செய்ய போறேன்னு வந்தாங்க. கைது செய்ய போறதா சொன்னாங்க. நானும் சரி, நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி அவனோட போனேன். கைது செய்யப்படும் போது நான் பத்திரிகையாளரை கேட்கும்போது சொன்னேன், இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கைது அப்படின்னு. நான் சொன்னேன், ரொம்ப நகைச்சுவாக பார்க்குறேன், இது ஒரு காமெடியாக பார்க்குறேன். நான் பேசாத ஒரு விஷயத்த பேசினதா கதை விட்டு என்னை கைது செய்ய பார்க்குறாங்க, என்னை முடக்க பார்க்குறாங்க, என்னை மிரட்ட பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் கலைஞர் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பையன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்பில் ஒருத்தர் நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லியிருக்காங்க அரசு வழக்கறிஞர், அவரை கைது செய்கிற நோக்கமே எங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் விசாரணை கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அரசு செலவில் மக்கள் வரி பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 காவலர்கள் பாதுகாப்போடு ஒரு டெரரிஸ்டை கூட்டு போகிற மாதிரி சென்னையிலிருந்து சாலை வழியாக 400 கிலோமீட்டர் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போய் எங்களை முறையாக பார்த்துக்கல.
தஞ்சாவூர் கூட்டிட்டு போனோம். ஆனால் தஞ்சாவூர் கூட்டிட்டு போகாம நடுவில் செங்கிப்பட்டின்ற ஒரு காவல் நிலையத்தில் இறக்கி அங்க விசாரணைன்ற பேர்ல பல கேள்விகளை கேட்டு இன்னைக்கு அமுச்சு வச்சிருக்கிறாங்க. இதை நாங்கள் சட்டப்படி நிச்சயமா இதை சந்திப்போம். நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புவது, நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்தில் நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. உடனடியாக செய்தி நான் பேசி முடிக்கலைங்க. துளி கூட அது எண்ணம் கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. இந்த நேரத்தில் என்னுடைய கைதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னோடிகள், கழக உடன்பிறப்புகள் பல இடங்கள்ல மறியல் செஞ்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய அவங்க என் மீது வச்சிருக்கக்கூடிய ಯಾವುದೇ ಸುದ್ದಿಯ ಅಪ್ಡೇಟ್ ಅನ್ನ ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬಾರ್ದು ಅಂದ್ರೆ ಈಗ್ಲೇ ಒನ್ ಇಂಡಿಯಾವನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ನಿಮಗೆ ಬೇಕಾದ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸುದ್ದಿ ತಿಳಿಬೇಕು ಅಂದ್ರೆ ಒನ್ ಇಂಡಿಯಾ ಆಪ್ ಅನ್ನ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ.